வாங்க ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஐயா. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? திடீர்னு ஒரு பிரச்சனை சாமி. பிரச்சனை ரொம்ப கஷ்டத்துல இருந்து ரொம்ப தொழில் பிரச்சனை ரொம்ப சிரமமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். ஒரு 2 மாசம் ஆச்சு வந்து உங்ககிட்ட வந்து பார்த்து பின்னால கஷ்டமானதான் உங்ககிட்ட வந்து தெரிஞ்சு போன பார்த்தா எதுவும் கிடைக்கிறோன்னு இல்லை. கொஞ்சம் எதிர்பாராம வந்து கோயில் கோத்திரம் எல்லாமே போய் பார்த்தேன். எந்த ஒரு கஷ்டமும் தெரிஞ்சது ஏதோ ஒரு மூலியமா உனக்கு கிடைச்சதுனால ஒன்று 2 மாசம் பின்னால் வந்து பார்த்துனாதான் ஒரு எங்கேயோ ஒரு திடீர்னு உனக்கு எதிர்பாராம கிடைச்சேன். அதனால வந்து பார்த்து பின்னால ஒரு நல்ல காரியம் வந்துச்சு. உங்ககிட்ட வந்து போய் பிரச்சனை நல்லபடியா முடிஞ்சு என் வீட்டுல குடும்பம் என் பிள்ளைங்க எல்லாமே சந்தோஷமா நல்லா இருக்கிறோம். எந்த பிரச்சனையும் இல்ல. நெருக்காசே உன்னோட ஆசீர்வாதமும் எங்களுக்கு நல்ல மாதிரி கிடைச்சிச்சு. அப்பன் சிவபெருமானோட அருளால இன்னைக்கு நாங்க வைக்கிறோம்னா உங்க அருளால் நாங்க ஒரு நன்றி கடனாக நாங்க பட்டு இருக்கிறோம். அதனால எங்க வீடு பிரச்சனைக்கு இது எங்க வீடு கட்டணும் பிடிங்க நல்லா படிக்கணும் ஒரு முன்ன வரணும் நல்லா ஒரு 4 நாலஞ்சு நாளை முன்ன வந்து ஒரு வீடு கட்டி நல்ல மாதிரி படிச்சு முன்னுக்கு வரணும். ஒரு ஆசீர்வாதனால நல்லா என் பசங்க மேல வரணும். எனக்கு என்னோட ஆசீர்வாதம் வேணும் சார். சரிங்க சார். இப்ப வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிங்களா? அப்படியா? ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ணி கொடுத்தது நல்லா ஆயிடுச்சு. நல்ல மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே கிடையாது. அது எதிரின்னு ஒருத்தர் இருந்தாங்களா? அவங்க எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு குடும்பத்துல இந்த பிரச்சனை முடிஞ்சு எந்த குறையும் இல்லையா? குறையும் இல்ல. நாங்க கொஞ்சம் வேலையா வெளியில கொஞ்சம் அது இதுக்கு போயிடுறோம். அதனால என்ன பார்க்க முடியல. உங்களுக்கு போன் வந்து வேற ஒரு நம்பர் வச்சு உங்க பேர் வந்து ரவின்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அது இல்லாம வேற ஏதோ புது நம்பர் அப்படியா? எனக்கு தெரியல. அதனால புது நம்பர் தான் சாமி. இப்ப எதை பத்தி என்னத்துக்கு வந்திருக்கீங்க? வீடு கட்டுது. எங்க குடும்பத்துல இருந்து நல்லா நல்லா பழைக்கணும். ஒரு வேலைக்கு போகணும். நல்லபடி ஒரு இடத்துக்கு போனாலும் எந்த காரியம் வச்சாலும் நல்லபடியா முடியணும். எது கை வைக்கிறோனோ சக்சஸா முடிஞ்சு என்னோட ஆசீர்வாதம் அந்த எம்பெருமானால எனக்கு நல்லபடியா சந்தோஷமா எனக்கு முடிக்கணும். எனக்கு சரிப்பா, அதை வந்து பண்ணி தரனால இப்ப வேலை வாய்ப்புக்கு வந்தீங்க. ஆமா சரி. உங்க பிரச்சனை குடும்ப பிரச்சனை நீங்க கிடையாது. ரொம்ப சந்தோஷம். நான் கொஞ்சம் வேலையில வெளியில இருந்ததுனாலதான் நான் வர முடியல. சரி பரவாயில்ல, செஞ்சு கொடுக்கலாம். எப்ப வேலை செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அது பிரகாரம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி உங்க பசங்க படிக்கணும்ன்றதுக்கு நான் சொல்றேன். சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நான் சொல்ற மாதிரி வீடு கட்டும் போது என்ன விஷயம் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க நேரம் வந்தாலும் நேரம் வந்துருங்க. நான் இங்கதான் இருப்பேன். வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்து பண்ணி கொடுப்பேன். நீங்க வாங்க. உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க வந்துருங்க. நேரம் வீடு தான் தெரியுமா? வீடு வந்துருங்க. நான் கொஞ்சம் வெளியில கொஞ்சம் கோவில் வேலையா கொஞ்சம் இருக்கேன். அதனால கொஞ்சம் வேலையா இருந்தது. நீங்க ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க, ஃபீல் பண்ணிக்காதீங்க. நல்லா இருந்தா நீங்க நல்லா இருந்தா அதுவே போதும். உன்னோட ஆசீர்வாதம் தான் நல்லா இருக்கும். சரி சிவாய், நமக்கு நல்லது. வணக்கம். நீங்க போயிட்டு வாங்க. நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். ஃபோன் பண்ணி நான் இதை கொஞ்சம் வெளியில கொஞ்சம் கலந்துட்டு இருக்கேன். போயிட்டு வந்த உடனே உங்களை கூப்பிடுறேன். சரி, நன்றி. வணக்கம் சார். சிவாய். நமச்சிவாய.